நம்ம பார்த்துருப்போம் ட்ரைலர்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து அந்த விண்டேஜ் சாங் போட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஒத்த ரூபாயும் தாரேன் அப்படிங்கிற ஒரு பாட்டை நம்ம பார்த்து பயங்கரம் வைப் ஆயிருப்போம்ல. சோ ஸ்வீட். ஸோ அது எந்த அளவு வில்லனுக்கு எடுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டு போடுறப்பயே நம்மளுக்கே ஒரு வைப் வந்துருக்கு. ஆனால் ஒரு சில இடங்களில் அதை குறைச்சிருக்கலாம் அப்படின்னு தோணாலும், படம் பார்த்து முடிக்கிற வரையும் அப்படிலாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க. படம் நல்ல என்டர்டைனாக, மாஸா, ஒரு கமர்ஷியலாக இருக்குது அப்படிங்கிறதா சொல்லணும். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சொல்லணும். முதல்ல பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் அந்த படத்துக்கு ஒரு முழு பாசிட்டிவ். ஏன்னா ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணுறாங்கிற பேரில் ஒரு கிரிஞ்சை தட்டி கையில் கொடுத்துடக்கூடாது, ஒரு கிரிஞ்சே அடிச்சிடக்கூடாது. நம்ம விசுவாசத்துலேருந்து எவ்வளோ படங்கள் பார்த்துருப்போம், ஒரு இடத்துலையா லைட்டாக கிரிஞ்சு தட்டும். அப்படி கிரிஞ்சே தட்டாத ஒரு ஃபில்ம் மேக்கிங்காக ஆதிக் எடுத்திருக்காது அஸ் அ ஃபேன் பாய் சம்பவம். ஏன்னா அவருக்கு தெரியல எந்த இடத்துல தொட்டாது கிரிஞ்சாக மாறணும். அந்த ஒரு கிரிஞ்சாக மாறாமல் அவர் எடுத்த விதம்ங்கிறது பயங்கரமாக வந்து. ரெண்டாவது அந்த படத்தில் இருந்தக்கூடிய கேஸ்ட் அண்ட் குரூ, ஒரு பக்கம் அஜித், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுனிலா இருக்கட்டும், பிரசன்னாவாக இருக்கட்டும், இவங்கலாம் வந்து இந்த படத்துக்கு மிக பக்கபலமாக இருந்திருக்காங்க. ஏன்னா எங்கடா லேக் ஆக போகுதுன்னு பார்த்தா அந்த இடத்துல இவங்க வர்றதா இருக்கட்டும், எங்கே மிஸ் ஆகுறாங்களேன்றப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும்,